மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த போர்ன் ஃபிலிம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த செக்ஷுவல் ஃபிலிம்ஸ் அல்லது நீல திரைப்படங்களை பார்ப்பதனாலே ஏற்படுகின்ற சில பிரச்சனைகளை பற்றி தான் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு நாளும் பல பேருடன் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு கேட்கின்ற விடயம், சார் என்னுடைய புது மனைவியுடன் நான் இருந்து இந்த படங்களை பார்க்க முடியுமா அல்லது டிவி ஸ்கிரீன் LED ஸ்கிரீன்ல போட்டு பார்க்க முடியுமா போன்ற பல பிரச்சனைகளை கேட்டுக்கின்ற படியினால தான் இதை நான் நடத்தணும் என்று நான் யோசித்தேன். எனவே உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அல்லது மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் அல்லது இன்ஸ்டாகிராம் அல்லது டிக்டாக்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த மறக்க வேண்டாம். நேரடியாக என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 0094777356245 மூலமும், உள்ளூர் நண்பர்கள் 077756245 மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும். எனவே ஒவ்வொரு முறையும் இந்த போர்ன் ஃபிலிம்ஸை பார்க்கின்ற போது ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதற்கு நாங்கள் அடிமையானால், நான் மீண்டும் மீண்டும் சொல்வது போல, அமிர்தமானாலும் அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சு என்று சொல்வது போல அந்த பிரச்சனை வருகிறது. அதே நேரத்தில் இன்று நாங்கள் பார்க்க போற விடயம் உங்களுக்கு இந்த போர்ன் ஃபிலிம்ஸ் பார்க்கின்ற போது ஏற்படுகின்ற செக்ஷுவல் அண்ட் ரிலேஷன்ஷிப் எஃபெக்ட் என்று சொல்லுவோம். பாலியல் சம்பந்தமாகவும் உங்களுடைய மனைவி அல்லது கணவனுடன் இருக்கின்ற உறவுகள் இதை பிரச்சனை பற்றி பார்ப்போம். நீங்கள் இடம் கேட்கலாம், பெண்கள் கூடுதலாக இந்த செக்ஸ் ஃபிலிம்ஸை பார்க்கிறார்கள் என்று. ஆம், அது 100% உண்மையான விடயம். எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே, அதாவது உங்களுக்கு தெரியும் 2025 ஆண்டு கூட இந்த சர்ச் இன்ஜின் என்று சொல்லப்படுற கூகுள் என்ற இணையதளத்திலே உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் எடுத்து பார்த்தால் கூடுதலான அளவு இந்த செக்ஸ் என்ற வார்த்தையை தேடியவர்கள் இலங்கையில் இருக்கிற மக்கள். உலகத்துடன் ஏற்படுகின்ற போது செக்ஸ் என்ற வார்த்தையிலே இந்த கூகுள் இணையதளத்தில் சென்று தேடியவர்கள் இலங்கையில் இருக்கிற மக்கள். அந்த இலங்கையில் இருக்கிற மக்களை எடுத்துக்கொண்டால் ஒரு ஊர் இருக்கின்றது, அந்த ஊரில் இருப்பவர்கள் தான் கூடுதலான அளவு பார்த்திருக்கிறார்கள். எனவே அந்த ஊரை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த ஊரிலே பலதரப்பட்ட ஆடை தொழிற்சாலைகள், பலதரப்பட்ட இந்த விளையாட்டு பொருட்களை உருவாக்குகின்ற தொழிற்சாலைகள், கிளவுகளை உருவாக்குகிற தொழிற்சாலைகள் தான் அங்கே கூடுதலாக இருக்கின்றது. எனவே இந்த தொழிற்சாலைகளிலே வேலை செய்பவர்கள் கூடுதலாக பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள். எனவே ஆண்களையும் பெண்களையும் பார்த்துக்கின்ற போது பெண்கள் தான் கூடுதலான அளவு இதிலே கூடுதலாக பார்க்கிறார்கள் ஆண்களை விட. அடுத்ததாக இன்னும் ஒன்றையும் சொல்ல வேண்டும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகள் இப்போது 10 வயசுல இருந்தே நல்ல ஸ்மார்ட் போன், மிகவும் புதியான கை தொலைபேசிகளை பாவித்துக் கொண்டிருப்பார்கள். எனவே நீங்கள் அவர்களை இந்த படங்களை பார்க்காமல் தவிர்க்க முடியாது. எனவே இதுல என்ன வித்தியாசம் என்றால், நீங்கள் ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். உதாரணமாக ஒரு ஆண் பிள்ளை எடுத்துக்கொண்டால், அந்த ஆண் பிள்ளை ஒரு தொலைபேசி, ஒரு ஸ்மார்ட் போனை பாவிக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். பாவித்துக் கொண்டிருக்கின்ற போது சடுதியாக அந்த போனிலே ஒரு நேக்கட் போட்டோ அல்லது ஒரு நீலப்படம் ஒன்று வருகிறது. வந்தால் அந்த ஆண் பிள்ளை என்ன செய்யும் என்றால், அந்த மேல் பாய் என்ன செய்வார் என்றால் அதை நன்றாக பார்ப்பார். ஒரு 15 நிமிடம் அல்லது 20 நிமிடம் தொடர்ச்சியாக அந்த பில்மை பார்த்த பிற்பாடு அவ்வளத்தோட முடிஞ்சிடும், அவர் அதை மறந்து விடுவார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால், அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு படம் ஒன்று அவருடைய போன்ல வந்தால், சீச்சி இது கெட்ட படம் என்று சொல்லி உடனடியாகவே அந்த போனை அவர் நிப்பாட்டி விடுவார், ஆஃப் பண்ணி விடுவார். ஆனால் இரவில இருந்து கொண்டு அல்லது பிறகு இதை பற்றி அவர் யோசிச்சு கொண்டிருப்பார். இது எப்படி நடந்தது, இது எப்படி நடக்கும் என்பதை பற்றி. அதாவது அதை கேரி பண்றது யாரு? பெண்கள். ஆனால் அதை உடனே அந்த இடத்துல முடிச்சு போட்டு போடுவது ஆண்கள். இது அவர்களுடைய குண இயல்பு.
இதை இன்னொரு உதாரணத்தினாலே நான் சாதாரணமாக சொல்லுகின்ற ஒரு உதாரணம், வீட்டுக்கு நீங்கள் இன்றைக்கு செல்லுங்கள். உங்கள் வீட்டிலே உங்களுக்கு ஒரு பையனும் இருக்கிறார், பெண்ணும் இருக்கிறார், ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் இருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொருளை எடுத்து, ஒரு கல்லையோ ஒரு பிழையை எடுத்து அதை வடிவாக ரேப்பிங் பேப்பர்களை சுற்றி, ஒரு பரிசளிக்கின்ற பேப்பர்களை சுற்றி கொண்டு வீட்டுக்கு நடுவில் ஹோலில் வச்சு போட்டு போங்க. போயிட்டு தூரத்தில் இருந்து என்ன நடக்கிறதுன்னு பாருங்கள். உங்களோட வீட்டிலே ஆண் பிள்ளையும் இருக்கிறது, பெண் பிள்ளையும் இருக்கிறது. ஆம்பளை பிள்ளை என்ன செய்யும், அந்த ரெப்ப கிட்ட வந்து பார்த்துட்டு அது ஒன்றும் தொடாது, இது அப்பா ஒன்றும் எனக்கு கொண்டு வந்து தரமாட்டார்னு சொல்லி போட்டு அந்த இடத்துல இருந்து விலகிவிடும். அதே நேரத்திலே பெண் பிள்ளை என்ன செய்யும், அங்காளை பார்க்கும், இங்காளை பார்க்கும், மேலே பார்க்கும், கீழே பார்க்கும், யாராவது என்னை பார்க்கிறார்களா என்று சோத்தி போட்டு மெல்லமாக வந்து திறந்து பார்க்கும். இதுதான் பெண்களுடைய சைக்காலஜி, மனநிலை. எனவே இது இந்த பாலியல் போர்ன் ஃபிலிம்ஸுக்கு கூடுதலான அளவு பெண்கள் அடிமையாவதற்குரிய காரணங்கள் கூட இருக்கின்றது. எனக்கு கூட பல 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 பேர் என்னிடம் வந்திருக்கிறார்கள். அண்மையிலே கூட உங்களுடைய பகுதியிலே இருக்கின்ற ஒரு கை தொலைபேசியை திருத்துகின்ற ஒருவர் என்னிடம் வந்தார். அவர் சொன்னார், டாக்டர், அண்மையிலே ஒரு தாய் வந்து எனக்கு ஒரு பெண் தன்னுடைய மகளினுடைய கை தொலைபேசியை ஏதோ டிஸ்பிளே போய்விட்டது சொல்லி தந்தார். நான் அதை செய்து போட்டு பார்த்தால், டாக்டர், நீங்கள் நினைக்க மாட்டீர்கள் அந்த போனில் இருக்கின்ற நீல படங்கள். எனவே சில பெண்களுக்கு சில பேருக்கு தெரியாது, இந்த படங்களை பார்த்த பிற்பாடு அந்த ஹிஸ்டரியில போய் அதை அங்கே அழிக்க வேண்டும், ரேஸ் பண்ண சொல்லி பேருக்கு தெரியாது. ஹிஸ்டரியில போய் அழிக்காவிட்டால் அந்த மெமரியில ரீசன்ட் ஹிஸ்டரி என்று சொல்லி அப்படியே இருக்கும். எனவே இங்கு நான் ஒருத்தரை குறைவாக மதிப்பிட நான் விரும்பவில்லை. இது அவர்களுடைய சாதாரணமான ஒன்று. எனவே இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது, இந்த போன் படங்களை பார்க்கின்ற போது அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன், ஒரு நல்ல ஒரு வசனம், அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது உங்களுக்கு தெரியும் ஐடியல் கேஸ், லட்சிய வாயு. நாங்கள் இந்த வேதியியல் கெமிஸ்ட்ரியிலே படிப்போம். ஐடியல் கேஸ் அல்லது ஐடியல், அதாவது லட்சிய வாயு என்று படிப்போம். லட்சிய வாயு உலகத்திலே ஒருபோதுமே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த போன் ஃபிலிம்ஸ்ல நடப்பதை நாங்கள் எங்களுடைய நிஜ வாழ்க்கையிலே, எங்களுடைய படுக்கை அறையிலே நாங்கள் இதை செய்யவே முடியாது. அதை நாங்கள் சொல்லுவோம் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது ஒரு இந்த படங்களானது கூடுதலாக இன்னத்தையும் கூட்டித்தான் காட்டும். அதிலே ஒரு சின்ன உதாரணம், ஒருவர் கேட்கிற, டாக்டர், என்னுடைய ஆண்குறி 7-8 அங்குலங்கள் பெருசாக தர வேண்டும். அது கடவுளால் மட்டும்தான் முடியும், எங்களாலே முடியாது. நேரே சொன்னேன் நான் அவரிடம், அது கடவுளால் மட்டும் எங்களால் முடியாது. இது எங்கே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு போன் ஃபிலிம்லே பார்த்தேன். பாருங்கள். எனவே அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனால தான் இது வருகிறது. எனவே இந்த படங்களிலே என்ன செய்தார்கள்னா, கூடுதலா எக்ஸஜரேட்டட் ஆர் ஸ்கிரிப்டட் பிஹேவியர், அதெல்லாம் எடிட் பண்ணப்பட்ட படங்கள். இதை கவனித்துக் கொள்ளுங்கள். இதையெல்லாம் வெட்டி 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 எடுக்கின்ற படங்கள். அதாவது ஸ்கிரிப்டட் பிஹேவியர் என்று சொல்லுவோம், அல்லது அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன், அல்லது எக்ஸஜரேட்டர் என்று சொல்லுவோம். இதை கூட்டித்தான் காட்டும். என்னென்ன இதை பார்ப்பவர்கள் தங்களுடைய மண்டைகளை போட்டு விடுவார்கள், இதுதான் நிஜமானது என்று சொல்லி. அதாவது ஐடியல் கேஸ், இலட்சிய வாயு உலகத்திலேயே இல்லை, அதை தங்களுக்கு அவள் போட்டுக்கொண்டது போலதான் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. எனவே அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் கூடுதலாக இந்த இடத்திலே வருகிறது. இரண்டாவதாக, இந்த போன் ஃபில்மை பார்ப்பவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், மனைவியை கிட்டே போய் அல்லது தன் பெண் துணையோ ஆண் துணைக்கு போய் இருக்கின்ற போது அந்த இடத்திலையும் கூட அவர் இந்த போன் ஃபில்மை பார்க்க வேண்டும். அவருக்கு இந்த ஸ்டிமுலேஷன் தூண்டல் வர, ரிடியூஸ்ட் செக்ஷுவல் சாட்டிஸ்பாக்சன் வித்தவுட் போன் ஃபில்ம்ஸ். அதாவது அவர் என்ன செய்வார், அதில் பழகி 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 இப்போது அவருக்கு என்ன நடக்கிறது, இது இல்லாமல் விட்டால் என்ன நடைபெறும், அவராலே உச்சக்கட்டத்தை லோகேசத்தை அடைய முடியாது. அந்த பெண்ணுக்கு அல்லது ஆண் துணைக்கு பெரிய கரைச்சலாக இது மாறிவிடும். எனவே ரிடியூஸ் செக்ஷுவல் சாட்டிஸ்பாக்சன் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.